ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்றது தான் விலாகாக பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நான் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வீடு வாசல் எல்லாம் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப சின்ன வாசல் தான், பெரிய கோலம்லாம் போட முடியாது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு அச்சு வாங்கி வச்சுருக்கேன். அதில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன். இந்த அச்சில் கோலம் போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாசக்காலுக்கும் கதவுக்கும் குங்குமஞ்சள் வச்சுக்கிறேன். மஞ்சள் எல்லாம் பூசினதுக்கு அப்புறம் நான் குங்குமம் வச்சுக்கிறேன். வாசலில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு வாசலுக்கு 2 சைடும் பூவும் வாசலில் ஏற்றுற விளக்கும் வச்சிடுறேன். கதவுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சதுக்கப்புறம் பூஜை ஜாமானியும் ரெடி பண்ணிக்கிறேன். பூஜை ஜாமான்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான் நம்ம கிருஷ்ணரை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பூலாம் ரெடி பண்ணிக்கிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஆரி ஒர்க்கோட ரிங் எடுத்திருக்கேன். இந்த ரிங் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். அந்த ரிங்கோட சைடை லூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மிடில் இந்த மாதிரி பூவை சொருவி வச்சுருக்கேன். இதை பண்ணி முடித்து பார்க்கும்போது நல்ல சர்க்கிளாக ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ரிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு இந்த பூ ரிங்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நான் சைடில் தோரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வாழை இலையை 3ஆக வச்சு ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு இதை சுற்றியும் பூவை வச்சு ஊசி நூல் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். மிடில் ஒரு பூ வச்சு அதையும் நான் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக சுற்றி தச்சு எடுத்துட்டேன். மிடில் ஒரு ரோஸு வச்சு அதையும் தச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே மீதி இருக்க நூலில் சம்பங்கி பூவை கோத்து அப்படியே தோரணமாக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பூவை வச்சு சாமி வைக்கிறதுக்கான இடத்த ரெடி பண்ணிட்டேன். இப்போ கிருஷ்ணரையும் வச்சுட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார் கிருஷ்ணர். இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ நான் கிருஷ்ணருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுறேன். அடுத்து நான் குத்து விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன்.
இப்போ நான் கிருஷ்ணருக்கு பாதை வரைஞ்சிக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளை கலரில் டைல்ஸ் இருக்கிறதுனால நான் அரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிருஷ்ணர் பாதை வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் வெள்ளை கலர் டைல்ஸில் கிருஷ்ணர் பாதை ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம குட்டி கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. பாதத்துக்கு பூ போட்டுக்கலாம். அடுத்து நான் பிரசாதத்தெல்லாம் சாமி கிட்ட வச்சு படைச்சிடுறேன். முதல்ல நான் வெத்தலை பாக்கு பழம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பால், தயிர், வெண்ணெய், நெய், அது கூடவே பானகமும் வச்சிருக்கேன். கொஞ்சமா கிருஷ்ணருக்கு வெண்ணெயை கொடுத்துடலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்ச பலகாரங்கள்லாம் சாமிக்கு பிரசாதமா படைச்சிடலாம். நான் முறுக்கு, அதிரசம், சீடை, தட்டை, ரவா லட்டு, அவல் லட்டு இந்த மாதிரி பிரசாதம்லாம் முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி நான் தயிர், பால், நெய், பாயாசம் இதை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் அதிரசம் முறுக்கு செஞ்ச வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் கிருஷ்ணருக்கு அவல் பாயாசம் செஞ்சுருந்தேன், அதையும் ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிறேன். இப்போ நான் விளக்கேற்றிக்கிறேன். நான் வாசல்லேருந்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டு கிருஷ்ணருக்கும் விளக்கேற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்துட்டார். நான் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணேன். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.